ரிசர்வ் வங்கி தனது 90வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் கொண்ட இந்தியாவின் நிதி நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்குகிறது ரிசர்வ் வங்கி. 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதி இந்தியாவின் நிதி நிர்வாகத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த வங்கி ஆரம்பத்தில் பணத்தால் அச்சடிப்பு, வங்கி சேவைகளை ஒழுங்குபடுத்துதல் போன்ற பணிகளில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அதன் களம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்துள்ளது. அந்நிய செலாவணி நிர்வாகம், அயலக சூழல்களின் தாக்கத்திலிருந்து உள்நாட்டு பொருளாதாரத்தை காத்தல், டிஜிட்டல் நிதி சேவைகள் என இதன் பணிகள் பரந்து விரிந்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையை உறுதிப்படுத்த வேண்டிய அதே சூழலில் சாமானிய குடிமகன்களை விலைவாசி உயர்விலிருந்து பாதுகாக்கும் கம்பி மேல் நடக்கும் கடினமான பணியும் ரிசர்வ் வங்கி உடையதுதான். குறிப்பாக 1991இல் பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பின் தேசத்தின் வளர்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் பங்கு வலுவடைந்தது. கடன் வழங்குதலை எளிதாக்கி பரவலாக்கியது, வட்டி விகித நிர்ணயத்தில் வங்கிகளுக்கு சுதந்திரம், வங்கி தொடங்க தனியாருக்கு உரிமம் என பல மாபெரும் மாற்றங்கள் இந்த காலகட்டத்திற்கு பின்தான் அரங்கேறின. வெற்றிகரமான கடன் கொள்கை நடைமுறைகள், மாறுபடும் வட்டி விகிதத்திற்கு மாற்றம் போன்ற அப்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சி ரங்கராஜனின் நடவடிக்கைகளும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரகுராம் ராஜன் எடுத்த நடவடிக்கைகளும் பொருளாதார நிபுணர்களால் நினைவு கூறப்படுவதாக உள்ளது. எனினும் எப்போதும் மத்திய அரசிற்கு கட்டுப்பட்டுதான் ரிசர்வ் வங்கி நடந்து கொள்கிறது என்பதும் அதன் மீது உள்ள முக்கியமான விமர்சனங்களில் ஒன்றாகும். குறிப்பாக 2016இல் நடைபெற்ற பண மதிப்பு நீக்கத்தின் போது ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் குறித்தும் விமர்சனங்கள் உள்ளன. பல நிதி நிறுவனங்கள், வங்கிகள் நிலை குலைந்ததும் ரிசர்வ் வங்கியின் நிர்வாகத்திறன் மீது கேள்விகளை எழுப்பின. AI போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஆதிக்கம், நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பொருளாதார யுத்தம் போன்றவையால் ரிசர்வ் வங்கி புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது.